ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நீபாஸ் கிச்சனில் ராகி முருங்கைக்கீரை அடை பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1.5 கப் ராகி மாவு, 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் போல் முருங்கைக்கீரை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு. மாவு கூட உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை, ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வெறும் கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகி இருக்கணும். அடைக்கான மாவு ரெடி. அடுத்து தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வரட்டும். காஞ்ச மிளகாவுக்கு நான் காம்பு எதுவும் எடுக்கலை. இது மாவோடு சேர்த்து பிசையும் போது உடஞ்சிரும். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் தாளிப்பை. இப்போ அடுத்து அடை சுட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு பால் சைஸில் மாவு எடுத்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தட்டிக்கோங்க. மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தொட்டு தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் திட்டமாக தட்டிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். திடமான தீயில வச்சு வேக விட்டுருங்க. மேலே இருக்க மாவு நல்லா காஞ்சிரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் திருப்பணும். இந்த மாதிரி வரணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் போல் வேகணும். மீடியம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் எடுத்துடலாம். அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.